சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மகளிருக்கான 1000 ரூபாய் காசை வந்து முன்கூட்டியே 5000 ரூபாயா கொடுத்துருக்காங்க. கோடைக்கால பரிசாகவும் ஒரு 2000 ரூபாய் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார், தமிழக முதல்வர் வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறது சாத்தியமே கிடையாது, இது வந்து ஒரு போலி திட்டம், இது வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து 1,30,00,000 பெண்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ திடீர்னு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு 2000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தலைவர் அவர்களோட மகத்தான ஒரு அறிக்கை வந்து வெளியே வந்துச்சு. நாங்கள் காலையிலலாம் வீட்டில் இருக்கும்போது சடனாக அந்த அறிக்கை வெளியில் வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்க மகளிரோ எங்கள் சுற்றி உள்ள மகளிரோ எல்லாருமே, என்னுடைய ஊர் வந்து பசம்பலூர், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பெண்களும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு அளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, இப்போ ஆல்ரெடி 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2 மாதத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாயும் ப்ளஸ் ஒரு 2000 ரூபா வந்து இருப்பு தொகையாகவும் வச்சிருக்காங்க. ஸோ 5000 ரூபாய் பெற்றதில் ஒரு ஒட்டுமொத்த தொகையாக வந்ததுனால எல்லா மக்களும் எல்லா பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் இந்த திட்டம் வந்து மகளிருக்கு ஒரு நல்ல திட்டம். இது மட்டும் இல்லை, எண்ணற்ற திட்டங்கள் வந்து தளபதி அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் கலைஞரோட வாரிசு அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினை விட்டால் வேற ஆள் இல்லை. நன்றி.